சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளில் வாழ்ந்த ஜென் துறவிகளில் ஒருவரான குரு தனது சீடர்களுக்கு எளிய கதைகளின் மூலம் உண்மையை போதித்து வந்தார். ஒருநாள் அவர் இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் போல மாறிவரும் என்று சொல்லி, இருள் நீங்கி ஒளி வந்தது என்பதை எப்போது உணருவீர்கள் என்று கேட்டார். சீடர்கள் பல்வேறு பதில்களை கூறினாலும் அவை அனைத்தும் தவறு என கூறிய குரு, ஒரு மனிதனை பார்த்து, இவர் என்னுடன் பிறந்தவர் என்று உணரும் தருணமே உண்மையான ஒளி உங்களுள் உதிக்கும் நேரம் என்று விளக்கினார். பின்னர் குரு குதிரையில் அருகிலுள்ள சிற்றூருக்கு சென்று கொண்டிருக்கும்போது மயங்கி கிடப்பது போல நடித்த ஒருவருக்கு கருணையுடன் தண்ணீர் கொடுத்தார். ஆனால் அவன் திடீரென குதிரையை திருடி ஓடிவிட்டான். அதனை அறிந்த குரு பின்னர் குதிரை சந்தையில் அந்த திருடனை சந்தித்து நடந்ததை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார். இதை கேட்ட திருடன் குரு அவமானத்தை தவிர்க்க விரும்புகிறார் என்று நினைத்தான். ஆனால் குரு, நான் ஏமாந்தது வெளியில் தெரிந்தால் உண்மையில் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் மக்கள் உதவ மறுத்துவிடுவார்கள் என்று சொன்னபோது அவரது பெருந்தன்மையைக் கண்டு திருடன் தலை குனிந்தான். இந்த கதையின் மூலம் ஒரு தவறான செயல் கூட மனிதர்களின் உதவி சிந்தனையை பாதிக்கக்கூடும் என்பதை அறிய முடிகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய உண்மையை பகிர்ந்த குரு இன்னும் சோகமாக இருந்தார். ஏனெனில் அவர் சொன்ன இந்த கதையை யாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவில்லை.